வாய்ஸே QR குறியீட்டை ஸ்கேன் செய்வதன் மூலம் குடிமகனை எவ்வாறு தேடுவது? குடிமகன் சுயவிவரத்தை யார் உருவாக்கினாலும் பொருட்படுத்தாமல் தொடங்க உங்கள் தொலைபேசியில் ஹக்தர்ஷ பயன்பாட்டை திறக்கவும். முகப்பு திரையில் இருந்து யோஜனா அட்டை ஐகானை தட்டவும். சேவையை தேர்ந்தெடுக்கும்படி கேட்கும் ஒரு பாப்பப் தோன்றும். விசுவாச யோஜனா அட்டை என்பதை தேர்ந்தெடுக்கவும். புதிய திரை தோன்றும். கீழே உருட்டி ஏற்கனவே உள்ள அட்டைதாரருக்கு சேவை செய் என்பதை தட்டவும். பின்னர் வாடிக்கையாளருக்கு என்பதை தட்டவும். கார்டை இணைக்க உங்களை தூண்டும். உங்களிடம் 2 விருப்பங்கள் உள்ளன. QR குறியீட்டை ஸ்கேன் செய் அல்லது 12 இலக்க கிட் எண்ணை கைமுறையாக உள்ளிடவும். QR குறியீட்டை ஸ்கேன் செய் என்பதை தட்டவும். கார்டில் உள்ள QR குறியீட்டை ஸ்கேன் செய்ய உங்கள் தொலைபேசியின் கேமராவை பயன்படுத்தவும். கார்டு எண் தானாகவே புலத்தில் நிரப்பப்படும். மேலும் வாடிக்கையாளர் வெற்றிகரமாக இறக்குமதி செய்யப்படுவார். தொடர உறுதிப்படுத்து என்பதை தட்டவும். வாடிக்கையாளரின் ஆன்போர்டிங் நிலையை இப்போது நீங்கள் காண்பீர்கள். அவர்களின் சுயவிவர உருவாக்கம் மற்றும் திரையிடல் உட்பட. சுயவிவரம் உருவாக்கப்பட்டதும் தரவை ஒத்திசைக்கவும். பூர்த்தி செய்த பிறகு ஒத்திசைவு வெற்றிகரமாக முடிந்தது என்ற உறுதிப்படுத்தல் செய்தியை பெறுவீர்கள். இப்போது நீங்கள் தனிப்பட்ட முகவரி மற்றும் மக்கள் தொகை தகவல் உட்பட தேவையான அனைத்து விவரங்களையும் நிரப்புவதன் மூலம் வாடிக்கையாளரின் சுயவிவரம் மற்றும் திரையிடலை புதுப்பிக்க வேண்டும். அனைத்து கட்டாய புலங்களையும் நிரப்புவதை உறுதி செய்யவும். அனைத்து விவரங்களையும் நிரப்பிய பிறகு வாடிக்கையாளர் சுயவிவரம் வெற்றிகரமாக புதுப்பிக்கப்பட்டுள்ளதை உறுதிப்படுத்தும் வாழ்த்துச் செய்தியை காண்பீர்கள். இப்போது தகுதியான திட்டங்களை காண்க என்பதை தட்டவும். பின்னர் நீங்கள் வாடிக்கையாளரை சேர்க்க விரும்பும் குறிப்பிட்ட திட்டத்தை தேர்ந்தெடுக்கவும். உதாரணமாக திட்டம் B2C1 என்பதை தேர்ந்தெடுக்கவும். செயல்முறை திட்டத்தின் நன்மைகள், செயல்முறை மற்றும் தேவையான ஆவணங்களை ஆப்ஸ் உங்களுக்கு காண்பிக்கும். உங்களிடம் தேவையான அனைத்து ஆவணங்களும் இருப்பதை உறுதி செய்து தேவையான ஆவணங்களை சரிபார்க்கவும் என்பதை தேர்ந்தெடுக்கவும். ஒரு கட்டண திரை தோன்றும். இது விண்ணப்பத்திற்கான மொத்த கட்டணத்தை காட்டுகிறது. வாடிக்கையாளரிடமிருந்து கட்டணத்தை சேகரித்த பிறகு உறுதிப்படுத்தப்பட்ட கட்டணம் வசூலிக்கப்பட்டது என்பதை தட்டவும். வாடிக்கையாளர் திட்டத்தில் வெற்றிகரமாக சேர்க்கப்பட்டதற்கான இறுதி உறுதிப்படுத்தல் வாழ்த்துக்கள் பெறுவீர்கள். சமர்ப்பிப்பு சான்றை பதிவேற்ற விண்ணப்பத்தை காண்க என்பதை தட்டவும். பின்னர் சமர்ப்பிப்பு சான்றுகள் என்பதை தேர்ந்தெடுக்கவும். சமர்ப்பிப்பு சான்றிதழின் படத்தை எடுத்து பதிவேற்றவும். படம் வெற்றிகரமாக பதிவேற்றப்பட்டதை ஒரு நேர முத்திரை உறுதிப்படுத்தும். சமர்ப்பிக்கப்பட்ட ஆதாரம் இப்போது வாடிக்கையாளரின் விண்ணப்ப காலவரிசையில் தெரியும். மேலும் தரவு வெற்றிகரமாக ஒத்திசைக்கப்பட்டுள்ளதையும் பக்கம் காண்பிக்கும். இந்த ஒத்திகையை முடித்ததற்கு நன்றி.